ஹாய் மக்களே, காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூரியனே வரலங்க. ஏன்னா வெயில் ரொம்ப இல்லை, மழை வந்து அறிவிச்சிருக்காங்க போல் எல்லா மாவட்டத்துக்கும். நான் காலையில் நியூஸ் பார்த்தேன், மதுரையிலையும் மழை வரும்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால் இங்கே கொஞ்சம் மேகமூட்டமாகவே இருக்குது. ஒரு 2 பூ பூத்து இருந்துச்சு, அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நிறைய அரும்பு வச்சுருக்கு, டெய்லி பூக்கு பார்க்கலாம். இது வந்து லட்சக்கட்டை கீரை. அப்புறம் வந்து மல்லிகைப்பூ கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் அப்படியே ஒரு நிறையா இப்போ தான் மலருது. சரி ஒன்று ஒன்றா பூக்கட்டும், டெய்லி சாமி படத்துக்கு வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து இந்த வாழைப்பழ கரைசல் தண்ணியை ஊற்றுவேன். எவ்வளோ அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். டெய்லி இது வந்து நம்ம தலைக்கே கிடையாது, இருவாச்சி மட்டும் நான் சாமிக்கு தான் வைப்பேன். அது வந்து ஒரு பூ வச்சாலும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் இதில் பூக்கிற பூ எல்லாமே நான் சாமிக்கு தான் வைப்பேன். ஒரு 2 இருவாச்சி பூ பூத்து இருந்துச்சு, ஒரே ஒரு மல்லிகைப்பூ இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து பறித்து கட்டிலில் வச்சுட்டு, இந்த லட்சக்கட்டையும் பறித்து கட்டிலில் வச்சுட்டேன். ஆமாங்க, அந்த பூ வந்து சாமிக்கு வச்சுட்டு அப்படியே அந்த கீரையை வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பிடுங்கினேன். ரொம்பலாம் பறிக்கலை, ஏன்னா யார் வேணாலும் வந்து கேட்பாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றி மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிது. கனகாம்பரம் பார்த்தேன், ஒரு 4-5 நாலஞ்சு அப்படியே இருக்குது. ஒரு 4 நாளைக்கு ஒருக்க தான் இதை பறிக்கணும், டெய்லி பறிக்கணும்னு இல்லை. இப்போ தான் இந்த பாருங்க எல்லாமே வளர்ந்துருக்கு. நிறைய பதியமும் நான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப உசுருங்க. அதை தான் மெனக்கெடுவேன்னா, வீட்டில் உள்ள கழிவுகளை வந்து நான் வந்து கீழே வேஸ்ட்டாக ஊற்றவே மாட்டேன். சாமிக்கு கொண்டுட்டு வந்து இந்த 3 பூவையும் 2 முருகனுக்கும் ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கும் வச்சேன். நிறைய ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, எல்லாத்தையுமே கழட்டிட்டேங்க. ஏன்னா எல்லா சாமிக்கும் நம்ம பூ வைக்க முடியாது, கொஞ்சம் தான் இருக்குது, கிராமத்தில் கிடைக்காது. அதனால் இதில் பூக்கிற பூ மட்டும் இந்த சாமிக்கு போதும். இப்போ அங்கிட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு இன்னொரு வீட்லேயும் இருக்கும், அங்கே ஒரு ஃபோட்டோவை மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் கழட்டிட்டு, இது போதும், இதுக்கு நம்ம பூ போட்டாலே போதும், மனசுக்குள்ளே இருக்குது கடவுளோட அன்பு, அதனால் இது போதும்னு சொல்லிட்டு இதை மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு, நேற்று சமைச்சது, காலையில் டீ போட்டது எல்லாம், அதையும் என்ன பண்ணேன், விளக்கிட்டேங்க. விளக்கிட்டு இந்த கீரையில் உட்காந்துட்டேன். பொடி பொடியாக இந்த மாதிரி கத்திரிக்கோல், அருகாமனையில் எனக்கு நறுக்க தெரியாது, அதனால் இந்த மாதிரி கத்திரிக்கோலில் நடுவில் உள்ள காம்பை மட்டும் வெட்டிட்டு அப்படியே என்ன பண்ணேன், நைஸாக நறுக்கிட்டு பாசிப்பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே வேக வச்சு கூட்டு மாதிரி வச்சிட வேண்டியது தான். சோறை வடித்தாச்சு. நேற்று வாங்கினோம்ல வெண்டைக்காய், பக்கத்து ஊர்லேருந்து வந்தாங்கல்ல, அதை பறித்து வச்சுட்டேங்க. அதை பொரிச்சிருவோம் இன்றைக்கி. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹாவ் அ நைஸ் டே.